மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த இரவு நித்திரைக்குள்ளாகி நாங்கள் அனைவரும் நல்ல நித்திரையை பெற்று வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை எழுப்பின தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் செய்தியை ஆசீர்வதியும். யோபு 31வது அதிகாரத்தின் 2வது பாகத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, இந்த 10 வசனங்களிலேயும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை எங்களுக்கு நீர் போதித்து, அதன்படி நாங்கள் நடக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை தேவ சமூகத்தில் தெரிந்து கொண்டதற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்தில் யோபு 31வது அதிகாரத்தின் 10 வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை நன்கு அறிந்தோம். இன்றைக்கு அந்த 31வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில் இருந்து தேவ வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 13வது வசனத்திலிருந்து, என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால், தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? இங்கு தன்னிடத்தில் வேலை பார்க்கிற வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் எஜமானோடு வழக்காடும் போது நான் அவர்கள் நியாயத்தை அசட்டை பண்ணி இருந்தால், நான் அவர்களுக்கு தேவன் இந்த பூமியில் தம்முடைய நியாயத்தை கொடுக்கும்படி வரும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 44வது சங்கீதம் 21வது வசனம் இதை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அங்கு சொல்லுகிறார், தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. நாம் என்னதான் நம்முடைய வேலைக்காரர்களை நியாயத்தை நாம் உதாசீனப்படுத்தி இருந்தால், என்னதான் நமக்கு கிடைக்கும் என்பதை அவர் ஆராய்ந்து நமக்கு நீதி செய்வார். அன்பு பிள்ளைகளே, 14வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், சிறுமைப்பட்டவர்களுக்கு நீங்கள் மனம் கொடுக்காமல் அவரை உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்று அங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய நம்மிடத்தில் பணி செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய நீதி நியாயங்களை நாம் உதாசீனப்படுத்தினால், அசட்டைப்படுத்தினால், அவர் வரும்போது நியாய தீர்ப்பிலே நாம் அவருக்கு என்ன பதில் சொல்லுவோம் என்று கேட்கிறார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்மிடத்தில் பணி செய்கிறவர்களுடைய எளிமையை நாம் பயன்படுத்தி அவர்களை தேவனுக்கு விரோதமான செய்கைகளுக்குள்ளாக நாம் அவர்களை நடத்தக்கூடாது. தன்னிடத்தில் பணி செய்வர்கள் கூட நம்மோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு மனிதர்கள், அவர்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எளியவனையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு அந்த நிலை நம்மில் எப்படி காணப்படுகிறது? அடுத்து அவர் சொல்லுகிறார், தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ? ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ என்று சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரே கர்ப்பத்தில் ஒரே விதமான பிள்ளைகள் பிறப்பது இல்லை. சற்று யோசித்து பார்ப்போம். கெட்ட குமாரனுடைய கதையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளையவன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து சொத்தை பிரித்துக் கொண்டு சென்று விட்டான். மூத்தவனோ தகப்பனிடத்திலே இருந்தான். அவனுக்கு என்ன நியாயம் கொடுக்கப்பட்டது? இப்படி ஒரே கர்ப்பத்தில் 2 விதமான பிள்ளைகள் உருவாவது எப்படி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பிள்ளை பேறு கொடுக்கும்போது, உன் கருவை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். சொல் பிறவாவதற்கு முன்னே அதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் எல்லாமே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வார்த்தையின் அந்த விசேஷித்த அந்த நாளின் அந்த நன்மையிலே நாம் எப்படி நம்மை பகிர்ந்து கொடுக்கப் போகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவியின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? என் சிறுவயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாகு கொடுத்து நடத்தினேன். அன்பு பிள்ளைகளே, இங்கு யோபுவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, அப்படி என்னிடத்தில் இருக்கும் எளியவர்களை நான் ஒரு நாளும் சிட்சித்தது கிடையாது. அவர்கள் ஒரு நாளும் என் நிமித்தம் வருத்தப்பட்டு போனது கிடையாது. அவர்களை நான் எவ்வளவு பராமரிக்க வேண்டுமோ அவ்வளவு பராமரித்து அவர்களை நான் ஒடுக்காமல் இருந்தேன் என்று என்னுடைய பாத்திரத்திலே அவர்கள் போஜன பானம் பண்ணினார்கள் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாது இருந்ததையும் நான் கண்டபோது, அவன் என் ஆட்டு மயிர் கம்பளியினால் அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும், ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினது உண்டானால், என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. இங்கு யோபு சொல்லுகிறார், நான் அப்படிப்பட்ட மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களுக்கு தீங்கு செய்ய நான் நினைத்தேன் என்றால் என் தோள்பட்டை கீழே இறங்கி விழுவதாக என்று சொல்லுகிறார். யாத்திரையாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாத்திரையாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், குடல்களை மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரில் மேலுள்ள சவையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகர்த்து போட்டு. அன்பு பிள்ளைகளே, அவர்களுக்கு நான் தீங்கு செய்தது உண்டானால் எனக்கும் அப்படிப்பட்ட தீங்கு வரும் என்று யோபு சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், தேவ சமூகத்தில் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று பழமொழி சொல்லுகிறோமே, அதை போல நீ எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் தேவன் ஆக்கினையிடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்க கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாய் இருந்தது. அன்பு பிள்ளைகளே, தேவன் ஆக்கினையிடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்க கூடாது என்றும்
எனக்கு பயங்கரமாக இருந்தது. நான் செய்த தவற்றுக்கு எனக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அங்கு யோபு சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர் சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். அலறுங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும் என்று சொல்லுகிறார். நீங்கள் கூப்பிடுங்கள், உரத்த சத்தத்தோடு கூப்பிடுங்கள், நீங்கள் எக்காலமிடுங்கள், நீங்கள் அலறுங்கள். ஏனென்றால் அந்த கொடுமை, நீங்கள் யாருக்கெல்லாம் அந்த கொடுமை செய்தீர்களோ அப்படிப்பட்ட கொடுமைக்கு பதிலாக தேவன் ஒரு பெரிய சங்காரத்தை உங்கள் மேல் அனுப்புவார். அது வேகமாய் வரும் என்று அங்கு ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். யோவேலின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், யோவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன? அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமக்கு ஏற்ற பலன்களை நாம் எப்படி பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வரும். அந்த நாளின் நிமித்தம் நமக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபம் அவ்வளவு சங்காரமாய் நம் மீது வரும். அப்படி என்றால் மேலே சொன்ன அந்த வழி நடத்துதலுக்குள் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றால் நமக்கு வரக்கூடிய தண்டனை மிகவும் பெரிதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பொன்னில் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ எனக்கு ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் இரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, என்னுடைய பணத்தின் மிகுதி நிமித்தம், என்னுடைய செல்வத்தின் நிமித்தம் நான் எனக்கு கிடைத்த இந்த மகிழ்ச்சியை நான் பெருமிதம் கொண்டு இப்படிப்பட்டவர்களுக்கு நான் செய்யும் விளைவுகளை நான் செய்தால், அவர் பிரகாசிக்கும் நாளிலே அந்த கொடுமை பயங்கரமாய் இருக்கும் என்று அங்கு யோபு பக்தன் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம், அங்கு வேதம் சொல்லுகிறது 49வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், எமரூருடைய 2 ராஜாக்களின் தேசங்களான சீகோனுடைய தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டிக்கொண்டார்கள். எதனில் இருந்தாலும் நாம் செய்த தவறுகளுக்கு நமக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அங்கு 47வது வசனம் சொல்லுகிறது, யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அர்னோன் ஆற்றங்கரையில் உள்ள ஆரோவர் தொடங்கி எர்மோன் என்னும் சியோன் மலை வரைக்கும் உள்ள தேசமும், அங்கு தேவ சமூகத்தில் அந்த தேசங்கள் அனைத்தும் ஆண்டவரால் கொடுக்கப்படும் சிட்சையை அனுபவிக்கும் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவருடைய வாக்கு இப்படி சொல்லுகிறது, நீ சுதந்தரிக்கப் போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தைப் போல இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிற போது உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய்.
அன்பு பிள்ளைகளே, நீ உன் விதையின் விளைச்சலை நீ காண வேண்டும் என்று விரும்பினால் அந்த விளைவின் விளைச்சல் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படாது என்று சொல்லுகிறார். என் பையங்கருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிடுமோ என்று கலிந்திருந்தேனோ, எனக்கு விரோதம் செய்கிற பிள்ளைகளுடைய சங்கடத்திலே நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேனா? அப்படி இருந்தேன் என்றால் அதனுடைய பலன் என்ன என்று யோபு சொல்லுகிறார். அங்கு நீதிமொழிகள் 17:5 சொல்லுகிறது, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரையும் நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். ஒடுக்கப்படுகிற பிள்ளைகளுடைய சங்கடத்திலே நாம் சந்தோஷப்பட்டால் நாம் அதற்கேற்ற தண்டனையை அடைவோம் என்று ஞானி சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் இந்த அதிகாரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்பதை நாம் அறிந்து அதற்கு ஏற்ற நல்ல ஜீவிதத்திலே நாம் ஜீவிக்க தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, மற்றவருடைய பிரயாசங்களிலே நாம் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதை தவிர அவர்களை ஒடுக்குகிற அனுபவம் எந்த நாளிலும் நமக்கு வரக்கூடாது. திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழைகளையும் விசாரியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது, இன்றைக்கு அந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற சங்கடங்கள் அவர் கண்டிப்பாய் அதை கேட்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஏழையை ஒடுக்கும்போது அவன் என்னை நோக்கி கூப்பிட்டால் அவர்களுடைய சங்கடத்தை நான் கேட்டு அவர்களுக்கு தக்க பதில் செய்வேன் என்று இங்கே யாத்திரையாம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலங்கள் தேவனோடு இருக்கும் என்று நாம் நினைத்தால் நாம் அந்த காலங்களின் மகத்துவங்களை தேவனுக்கு உகந்த சாட்சிகளாக நாம் எப்படி கைவோம்? ஆண்டவர் சொல்லுகிறார் யாத்திரையாகமம் 22:22 விதைவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்கள் எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்றவர்களுமாய் ஆவார்கள் என்று யாத்திரையாகமம் 22, 22, 23, 24 சொல்லுகிறது. இந்த யோபுவின் புஸ்தகம் 2வது பாகத்தில் நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், மற்றவர்கள் படும் துன்பத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதை வெறுத்துவிட்டு அவர்களை துன்பப்படுத்தினாலும் மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் சங்கடங்கள் செய்தாலும் அதற்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் கர்த்தருடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே என்று பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை பெற்று தேவனுக்கு நடக்கவுள்ள பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்க நாம் எந்த விதத்திலும் நாம் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குவதை விட்டுவிட்டு முடிந்தால் நம்மால் முடிந்த நன்மைகளை ஆதரவாக அவர்களுக்கு கரம் நீட்டி அவர்களை பலப்படுத்துவதற்கான யுக்தியை நாம் தேட வேண்டுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த வழிகளை நாம் யோபு 31வது அதிகாரத்தின் வாக்குகளை கொண்டு கற்றபடி நாம் நன்மை செய்து தேவ நியாயத்திற்கேற்ற உகந்த பிள்ளைகளாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி
உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து உமக்கு உகந்த ஆதரவு கோலை எளியவர்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாங்கள் காண்பித்து அவர்களுக்கு நன்மை செய்வதை பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். நன்மை செய்ய அறிந்து நாம் நன்மை செய்யாமல் இருந்தால் அது நமக்கு பாவம் என்று யாக்கோபு 4:17 சொல்லுகிறபடி மீண்டும் மீண்டும் அந்த இயல்பிலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி இருந்தால் கர்த்தருடைய கோபம் அவர் வரும் நாளிலே நம்மீது எவ்வளவாய் பாயும் என்பதை இந்த நாளின் சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வாக்கின்படி நாம் நடக்க நாம் ஒவ்வொருவரும் அந்த நீதியின் பாதையில் நடந்து மற்றவர்களோடு கரம் பிடித்து அவர் காட்டுகிற பாதையில் நடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை, எச்சரிப்பை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.